அரசியல் மாயாஜால கணக்குகளை வெகுஜன மக்கள் உடைத்து நொறுக்கியுள்ளனர் என்று தாவிக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் 85 விழுக்காடு வாக்குப்பதிவு என்பது எல்லாம் இதுவரை நடக்காத ஒன்று என்று அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 85 விழுக்காடு பதிவாயிருக்கு. இது எஸ்ஐஆரால் நிகழ்ந்த மாற்றமே ஒழிய இது வேற யாராலும் நிகழ்ந்த மாற்றம் இல்லை. ஆனா இந்த அடிப்படையே தெரியாத தவுட்டு தற்குறிகள் இது எங்க அண்ணாவால நிகழ்ந்துச்சு, இது எங்க அண்ணாவால நடந்த மாசு, எங்க அண்ணாவால நிகழ்ந்த மாற்றம். கைஸ், நேத்தே சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டுல 85% ஓட்டு வந்து போல் ஆயிருக்கு. சோ இதுக்கு காரணம் வந்து முழுக்க எஸ்ஐஆர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். விஜய்லாம் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கு காரணம் அவர்தான்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. சோ அது என்ன மேட்ரு அப்படின்றத பார்க்க போறோம். 85% வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் நிகழ்த்தி. அப்ப 90 விழுக்காடு மேற்கு வங்கத்துல போட்டுருக்காங்க. அப்ப அதுக்கு யார் காரணம்? அதுக்கு விஜய் தான் காரணமா? இது கூடவே பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ஏகப்பட்ட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க ஓட்டை புடுங்கினதுக்கு பின்னாடி, எங்க ஓட்டை வந்து திருடினதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் அழுதுகிட்டு புரண்டுகிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தூக்கிட்டாங்க. ஓட் ஐடி நம்ம ஐடியே தூக்கிட்டாங்க. ஓட்டு போட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப மனசு வலிக்குது, விசில் அடிக்கவும் முடியாது, இப்ப வந்து இந்த கையை என்னால காட்டவும் முடியாது. இதெல்லாம் வேணும்னே பண்றாங்க, எங்க ஓட்டை ஏன் இப்படி திருடுறீங்க அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சு ஒவ்வொருத்தரும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன மேட்ரு? உண்மையே டிவிகே கட்சிக்காரங்களை பார்த்து டார்கெட் பண்ணி அவங்க ஓட்டை மட்டும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தூக்குச்சு அப்படின்ற அநியாயத்தை தட்டி கேட்க போறோம். இது கூட ஒரு முக்கியமான விஷயம், சீமான் வந்து பயங்கரமா கொந்தளிச்சிருக்காரு. பாபநாச தொகுதி வேட்பாளர் அனீஷ் ஃபாத்திமா, சோ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்க திமுகவோட நிர்வாகிகள் வந்து அட்டாக் பண்ணி இதுல அட்டாக் பண்ணதை தாண்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா 9 மாசம் கர்ப்பிணி ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து அட்டாக் பண்ணிருக்கானுங்க. அந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிருக்கானுங்க. பாபநாசம் தொகுதி வேட்பாளர் அனீஸ் ஃபாத்திமா மீது கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் கொடூர தாக்குதல் நடத்திய திமுக முரடர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கொந்தளித்துள்ளார் சீமான். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டமும் பண்றாங்க. பிளஸ் சீமான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு, பிளஸ் கொந்தளிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். சோ இந்த மேட்டர் என்ன அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். சிலத்தி டீடைலா பார்த்தலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? இந்த எஸ்ஐஆரால தான் 85.1% ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல போல் ஆயிருக்கு. அதாவது பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா ஓட்டு கணக்குப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி நேத்து வீடியோல கிளியரா சொல்லியிருந்தேன். சோ இது எதனால சொல்லியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஜயால தான் இந்த ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசியிருந்தாங்க. சோ அதுக்காக தான் அந்த வீடியோவே போட்டிருந்தேன். பட் விஜய் அதை நம்பிக்கிட்டு போடுறாருன்னா எனக்கு புரியல. ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா டேட்டா என்ன, வெறும் பர்சன்டேஜ் மட்டும் பார்க்காம உண்மையிலே ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அவ்வளவு மக்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும்ல. அதாவது எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் எல்லாரும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாயாஜால கணக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உடைச்சு எரிஞ்சிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தமிழகத்தில் 85 விழுக்காடு வாக்குப்பதிவு என்பது எல்லாம் இதுவரை நடக்காத ஒன்று என்று அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஒரு சொல்ல வருது என்னன்னா, இப்போ நடக்குதுன்னா என்ன அர்த்தம், அவரால நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அது அப்படியான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. அதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நேத்து வீடியோலயே போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் சிம்பிளா இதுல சொல்லிடுறேன். அதாவது மொத்தமா பாத்தீங்கன்னா 6,30,00,000 ஓட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2021 எலெக்ஷன்ல இருந்தாங்க. ஓகேங்களா? ஆனா இப்போ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,73,00,000 தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்தவங்க ஒருத்தருக்கே பாத்தீங்கன்னா 2 தொகுதியில ஓட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி ஆளுங்களை நீக்கிட்டாங்க. சோ அப்படி நீக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆப்வியஸா டோட்டல் ஓட்டர்ஸோட கவுண்ட் வந்து கம்மியாகுது. சோ 5,73,00,000 தான் இந்த வாட்டி இருக்குது. அதுல போலான ஓட்ஸ் பாத்தீங்கன்னா 4,83,00,000. சோ இது ஓவராலா கணக்கு பண்ணி பார்க்கும்போது பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா நம்பர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது 2021ல புதுசா ஓட்டு போட்டிருப்பாங்களே அந்த எலெக்ஷன்ல, சோ அவங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு மேல இருந்தது. ஆனா 2026ல புது வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. சோ அவங்களோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கு. சோ இதை வச்சு கிளியரா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை, அதாவது புதுசா ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப அதிகமா காமிக்கிறதுக்கான மெயினான காரணம் எஸ்ஐஆர் தான். இது நம்ம ஊர்ல மட்டும் இல்லங்க, மேற்கு வங்கத்திலயும் அதுதான். மேற்கு வங்கத்துல 90% ஓட்டு வந்து போல் ஆயிருக்கு. சோ அதுக்கு காரணம் என்ன விஜயா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்கு இது டிவிகே கட்சிக்காரங்க, டிவிகே ரசிகர்கள், ஃபேன்ஸ், தொண்டர்கள் இவங்க பேசிட்டு இருந்தாங்க நேத்து. அதுக்காக தான் வீடியோவே போட்டது. ஆனா அவங்க கட்சியோட தலைவரே அதை நம்பிக்கிட்டு போறாரு. இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு சைடு டிவிகே சார்ந்தவங்க வந்து என் ஓட்டை காணோம், என் ஓட்டை வந்து போட விடாம பண்ணிட்டாங்க, இதுக்கு காரணம் அவங்க தான் இவங்க தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கொந்தளிச்சு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தூக்கிட்டாங்க. ஓட் ஐடி நம்ம ஐடியே தூக்கிட்டாங்க. அந்த வீடியோவை எடுத்து பயங்கரமா எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். எதுக்கு ப்ரோ அவங்க ஓட்டை காணும், அவங்கள ஓட்டு போட உள்ள அப்படின்றது நியாயமான கோரிக்கை தானே, அதை தானே கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது நியாயமான கோரிக்கையெல்லாம் இல்லைங்க. ஏன்னா எஸ்ஐஆரும் ஒன்று ஃபில் பண்ணி கொடுத்தோம்ல, ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க அப்ரூவ் பண்ணி ஆக்சுவலாக செக் பண்ணிக்க சொன்னாங்க. நம்மளுக்கு டைம் கொடுத்தாங்க, உங்களோட டீடைல்ஸ் அப்டேட் ஆயிருக்கா அப்படின்றத வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அது ஒரு 5 நிமிஷம் வேலை.
இவ்வளோ நாள்ல இந்த வீடியோ போட்ட யாருமே பாத்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணல. நம்மளோட டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கா, நம்மளால ஓட்டு போட முடியுமா அப்படின்றத செக் பண்ணவே இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகலாம், நீங்க திருப்பி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொன்னாங்க. அதையும் இவங்க பண்ணல. அதெல்லாம் எதையுமே பண்ணாம டைரக்டா எஸ்ஏஆர் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்களா. அவங்களே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டா ஓட்டு போட போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இல்லங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல வந்து உங்க பேர் இல்ல அப்படின்னு சொல்லவும் இது வந்து அவங்க தான் சதி வேலை பண்ணிட்டாங்க, எங்களை ஓட்டு போட விடாம பண்ணிட்டாங்க. விஜயண்ணா உங்களுக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சமே, எங்களை வந்து இப்படி அநியாயமா தடுத்துட்டாங்களே, இவனுங்களாம் நல்லா இருப்பானுங்களா அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சிட்டு இருக்கானுங்க. டேய், அந்த எஸ்ஐஆர் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஒழுங்கா வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் வேலை தானடா. அதை இவ்வளவு நாள் பண்ணாம எலெக்ஷன் டேட் அன்னைக்கு டைரக்டா பூத்துல போயிட்டு இந்த வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல என் நேம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொந்தளிக்கிறானுங்க. அதுக்கு யாரையோ கையை காமிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன மன்னிச்சுங்கண்ணா, என்னால சாப்பிடவே முடியலண்ணா. நான் ஆசையா காலையில காக்கி டவுசரும் சட்டையும் போட்டுட்டு போனேன்னா, ஆனால் என் ஓட்டை தூக்கிட்டாங்கண்ணா. நான் தப்பு நடந்துச்சுண்ணா, மன்னிச்சுங்கண்ணா, சாரிண்ணா அப்படின்னு ஒரு 50 பேர் வீடியோ பார்த்துருப்பேன். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், டிவிகே சைடுல டிவிகேவோட ரசிகர்கள், அதே மாதிரி விஜய் அவரோட தொண்டர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, விஜய் தான் 2026 சிஎம் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க, நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லைன்றது உங்களுக்கு புரியல. இது வன்மத்துல பேசலங்க, ஆக்சுவல் டேட்டா வச்சு பேசுறேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, விஜய் ஜெயிச்சா எனக்கும் ஓகே தான். ஏன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. அதனால தான் பாத்தீங்கன்னா டிவிகே விமர்சனம் பண்றது. மத்தபடி பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்தா தான் நல்லாச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. சோ டிஎம்கே வந்தாலும் ஓகே தான், டிவிகே வந்தாலும் ஓகே தான், விஜய் சிஎம் ஆனாலும் ஓகே தான். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஆட்சி தான் கொடுக்க போறாங்க. இவங்களோட கொள்கைகளும் சரி, கோட்பாடுகளும் சரி, இலவசங்களும் சரி, எல்லாமே ஒண்ணா தான் இருக்கு. சோ அப்ப டிஎம்கே இருந்தா என்ன, டிவிகே இருந்தா அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. டிவிகே வரட்டும், விஜய் சிஎம் ஆகட்டும், அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஆக்சுவலா கள நிலவரப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. அவர் ஒரு 10-15 தொகுதி ஜெயிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா, விஜய் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க, ஆணித்தரமா நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மே 4ஆம் தேதி உண்மையிலே சொல்றேன், எல்லாருமே பாத்தீங்கன்னா பிபி டேப்லெட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. உண்மையிலே மன உடைச்சல் ரொம்ப அதிகமாகும். அதுவும் டிவிகே சார்ந்தவங்க, விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு அதிர்ச்சியை வந்து சந்திக்க போறீங்க. சோ அதனால வந்து இது சீரியஸா சொல்றேன், ஒரு கேர்ல சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்பயே அவ்வளவு பேர் அழுவுறீங்க, விஜயண்ணா விஜயண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க, ஓட்டு போட முடியாதுக்கு வந்து அவ்வளவு கதறீங்க. சோ அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது உண்மையில ரொம்ப மன உடைச்சலா இருக்கும். பாத்துறாடே எவனாவது ஏதாவது பண்ணிக்க போறீங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. மனசை வந்து திடப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இங்க விஷயம் வந்து ஒன்னு இருக்குங்க, சிம்பிளா சொல்லணும்னா, காசு வந்து தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல எப்பவுமே ரூல் பண்ணும். இங்க ஏடிஎம்கே டிஎம்கே இந்த எலெக்ஷன்ல பயங்கரமா மானாவாரியா காசை இறச்சிருக்காங்க, டிவிகேவும் இறச்சிருக்காங்க. ஆனா டிவிகே வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஈக்குவலா அவங்களால பண்ண முடியாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில யாருக்கு வெல்த்தியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் இறச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல காசு கொடுக்காத ஒரே கட்சி அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி தான். இப்போ ஆர்கே நகர்லாம் போய் சொல்லும்போது பணப்பட்டுவாடான்றது எல்லா கட்சிகளும் பண்ணியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி தவிர. இதை தவிர மிச்ச எல்லா கட்சியுமே பாத்தீங்கன்னா காசை வந்து வாரி வாரி இறச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இறச்சிருக்காங்க. சோ தமிழ்நாட்டு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காசு தான் மேஜர் ரோலே ப்ளே பண்ணும். அது இந்த வாட்டியும் அப்படிதான் ப்ளே பண்ண போகுது அப்படின்றத பார்க்கும்போது ஆக்சுவல் டேட்டா தெரியும். ஒரு சேஞ்ச் இருக்கும். அதாவது விஜய் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்குவார், சீமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்குவாரு. சோ ஒரு மாற்றத்துக்கான அரசியல் நோக்கி போறவங்க இவங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப அதிகமாகும். ஆனா அந்த மெஜாரிட்டி அங்க பிடிப்பாங்கல்ல, அது வந்து காசு தான் இப்போதைக்கு ரூல் பண்ணுது. மக்களை ஏழ்மையிலே வச்சிட்டு இருக்கிறதுனால கடைசியில் அவங்களுக்கு காசு கொடுத்தா அந்த காசுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சிக்கு இருந்துட்டு இருக்கு. அதை தான் தொடர்ந்து இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் அதுதான் பண்றாங்க. அதனால தான் சொல்றேன், இந்த இடத்துல டிஎம்கே தான் ஜெயிக்கணும், அவங்க தான் நல்லாச்சு கொடுத்துட்டாங்க, அவங்க தான் திரும்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. அவங்க பண்ண அழிச்சாயிட்டதுக்கு வராமே இருந்தாலும், இதுக்கப்புறம் எப்பவுமே வராம இருந்தாலும் ஓகே தான். ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்துல இப்ப டிவிகே இருக்கான்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓட்டு வந்து வரும், ஓட் பர்சன்டேஜ் வரும். ஆனா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வருமானது ரொம்ப ரொம்ப டவுட்டான விஷயம் தான். அவ்வளவு வரத்துக்கு வாய்ப்பும் இல்லை. சோ அதனால மனசை திடப்படுத்தி வச்சுக்கோங்க. சிஎம் விஜய் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கு அந்த சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்களே, அவங்களெல்லாம் வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. விஜய் பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்க, ரொம்ப 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 பெரிய தப்பு. சின்ன குழந்தைங்களாம் அந்த மனுஷன் அள வைக்கிறாருங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் உண்மையில சின்ன சின்ன குழந்தைங்களை அள வைக்கிறாருங்க. இந்த மாதிரி நான் விஜய் மாமா சொல்லிட்டாரு, நான் போய் ஓட்டு போட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சார் விஜய் சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல. நீ போய் என்ன பண்ண போற? விஜய் மாமா கோட்டு போட போறியா? இப்பெல்லாம் உன்னை உள்ள விட மாட்டாங்கடா.
மாமாவுக்காக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இத்தனை குட்டி குட்டி வாண்டுங்களை வந்து அள வைக்கிறீங்களே, இதெல்லாம் மனசாட்சியோட பண்றீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த குட்டி பையன் அழுவுறது அவ்வளவு கியூட்டா இருக்கு. இருந்தாலும் பாருங்களேன், அவன் மனசுக்குள்ள போய் விஜய் விதைச்சிட்டு இருக்காரு. விஜய் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் போய் ஓட்டு போட போறேன்னு சொல்றான். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை பசங்களை கிளப்பி விட்டுருக்காரு, சிறு சிறு வாண்டுங்களை கிளப்பி விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியல. பட் எல்லாரையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அதாவது நான் சொல்றது சின்ன குழந்தைங்களை மட்டும் சொல்லல, 18 வயசுக்கு மேல ஓட்டு போடக்கூடிய டிவிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ரொம்ப மன உடைச்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஜாகிரதையா இருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ், இதுக்கப்புறம் இந்த டிஎம்கேக்கு வரும். இந்த டிஎம்கே பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும். டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே அப்பத்துல இருந்தே சொல்லுவாங்க கொஞ்சம் அராஜகம் தான் அப்படின்ற மாதிரி. லாஸ்ட் 5 வருஷத்துலயே பார்த்தோம் எவ்வளவு அராஜகம் அப்படின்றது. இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாபநாசம் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் அனீஷ் ஃபாத்திமா இருக்காங்களே, சோ அவங்க வந்து நிறைமாத கர்ப்பிணி. அவங்க வந்து எலெக்ஷன் நிக்க வேணாம்னு கூட சீமான் அவர் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் நான் நிக்கிறேன், நான் போய் களத்துல போய் பிரச்சாரம் பண்றேன், நான் போய் வாக்கு சேகரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாள் தொடர்ந்து உழைச்ச ஒரு பெண்மணி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பூத்துக்கு வந்து ஓட்டு போற அன்னைக்கு பூத்துக்கு போய் விசில் அடிக்கும் போது டிஎம்கே சார்ந்த ஒருத்தர் பூத்து வாசலே நின்று ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா வர மக்கள் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட சொல்லிட்டு இருக்காரு. அது சொல்லலாம். ஆனா 100 பூத்துல இருந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர் தள்ளி இருந்து தான் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு ரூல்ஸே அதுதான். அது வந்து பூத்து பக்கத்திலே நின்னுட்டு டிஎம்கே பேட்சோட அவர் வந்து ஓட்டு கேட்டுட்டு இருந்திருக்காரு. இது பார்த்துட்டு அனீஷ் ஃபாத்திமாவும் அவங்க ஹஸ்பண்ட் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பக்கத்திலே நிக்கிறாங்க, ரூல்ஸ் படி அப்படி நிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா அப்படின்ற மாதிரி இந்த பன்னி கூட்டம் என்ன பண்ணிருக்கு, போய் அவங்களை அட்டாக் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வயிற்றிலேயே குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க குத்துன உடனே பாத்தீங்கன்னா கீழே விழுந்து அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதெல்லாம் கேட்கும் போது என்னடா கொஞ்சம் கூட மனசாட்சின்றது உங்களுக்கு இல்லையாடா? உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்களே, இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வந்து சீமான் வந்து பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎம்கேல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னா மேலிடத்துல இருந்து ஆக்ஷன் எடுக்கணும். சீமானா தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இருக்கிறவங்களை திமுக இருந்து உடனே நீக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சீமான் வந்து குரல் கொடுத்திருக்காரு. அதை தான் நம்மளும் சொல்றோம். திமுக இருந்து இன்னத்துக்கு அவங்களை கட்சியிலிருந்து வெளியே எடுத்துருக்கணும்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணாம எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்களுக்கே இந்த நிலைமைனா அப்ப பொதுமக்களுக்கு என்ன நிலைமை? இத்தனைக்கும் ஒரு தொகுதியோட வேட்பாளருக்கே இந்த நிலைமைனா அப்ப பொதுமக்களை இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. எங்க இருந்து மக்கள் எங்க இருந்து யோசிக்க போறாங்க? கடைசி வரைக்கும் காசுக்கு ஓட்டு போட்டு இருந்தா எங்க இருந்து யோசிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப ஒஸ்ட். காவல்துறை ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அப்படின்னாங்க அவங்களுக்கு வந்து அதுப்பு பூத்து பக்கத்துல நின்று வாக்கு சேகரிக்க கூடாது அப்படின்ற ரூல்ஸ். சோ அப்படி ரூல்ஸ் இருக்கும்போது பக்கத்துல நிக்காத, இத்தனைக்கும் அவங்க கிட்ட போய் சொல்லல, எலெக்ஷன் கமிஷன்ல முறையிட்டதுக்கே அவங்களுக்கு கோவம் வந்து கொந்தளிச்சு வந்து இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்றானுங்க, அடிக்கிறானுங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு அராஜகம் பண்ற ஒரு மென்டாலிட்டியில இருந்திருக்காங்க அங்க இருக்க ஆட்கள் அப்படின்ற திமுக சார்ந்தவங்க அப்படின்றத யோசிக்க தோணுது. அவங்க ஒரு வேட்பாளர் மட்டும் இல்ல, ஒரு புரட்சியாளர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா தன்னோட மதத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணா நிக்கிறதுக்காக வந்தவங்க. ஆக்சுவலா பின்னாடி ஒரு இமேஜ் தெரியுதுல, அதுல பாத்தீங்கன்னா சீமான் ஒரு கையை பிடிச்சிட்டு இருப்பாரு. அவங்களோட இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா வேல் இருக்கும். அவங்க ஒரு முஸ்லீம் பெண்மணி இருந்தாலும் இன்னொரு கையில வேல் இருக்கும். சோ மதன்றது ஒவ்வொருத்தரும் வழிபடுற ஒரு விஷயம், அது நம்மள வந்து பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையே பேசுற ஒரு பெண்மணிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. சோ இதுக்கு வந்து நம்ம எல்லாரும் குரல் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அது என்டிகே ஆகட்டும், டிவிகே ஆகட்டும், எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணை இந்த மாதிரி வந்து அராஜகம் பண்ணி அட்டாக் பண்றாங்க அப்படின்னும் போது எல்லாருமே குரல் கொடுத்தாகணும். இந்த கட்சிக்கு தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கட்சி பாகுபாடு இதுல பண்ணாதீங்க. இதை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா ஒரு கர்ப்பிணி பெண்ணை திமுகவை சேர்ந்தவங்க வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் இதை பார்க்கணும். ஸோ அவங்க மேல கட்சி ஆக்ஷன் எடுக்கணும், பிளஸ் காவல்துறை ஆக்ஷன் எடுக்கணும். இது ரெண்டு பேரும் ஆக்ஷன் எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியால இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கடைசியா போகும்போது இது திருப்பியும் சொல்லிக்கிறேன், டிவிகேவை சார்ந்தவங்க ரொம்ப மன வலிமையோடு இருக்கணும். மே 4ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாள். ஸோ அந்த நாளில் என்ன நடந்தாலும் சரி மனம் தளரக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடாததுக்கே நிறைய பேர் மனம் தளர்ந்து அழுது புரண்டு ஒரு மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் மே 4ஆம் தேதி பண்ணாம ஒழுங்கா ரிசல்ட் என்ன வந்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போனோம். அதுதான் காலங்காலமா மற்ற கட்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி நீங்களும் பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ், என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.